Hi guys, welcome back to my channel. So in this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல உங்களோட DP அதாவது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் போட்டோவை அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்றவங்களா இருந்தா இப்போ நான் சொல்லி தர இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது என்ன ட்ரிக்ன்றதை வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சரியா நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு 5000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களுக்கு என்ன தோணுதோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், உங்களோட வாட்ஸ்அப் டிபியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ நான் சொல்லித்தர இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ட்ரிக்னு கேட்டிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபி வந்து செகண்ட் நீங்கள் மாற்றிட்டே இருப்பீங்க. வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி மாற்றும் போது எந்த ஒரு எடிட்டிங்குமே நீங்கள் பண்ணாதான் சேஞ்ச் பண்ணீங்க. அதுவே ஒரு சின்னதாக ஒரு பட்டினிங்கை நீங்கள் பார்த்து பண்ணால் எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் டிபியை செம்மையாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். வெல்கம் டு ஸ்கொயர் பிக் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ்க்கு ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவேன் உங்களோட கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே வந்துடும். நீங்கள் எந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் டிபியாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாட்ஸ்அப் டிபியை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய சைஸு ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகி உங்களோட வாட்ஸ்அப் டிபியாக செட் பண்ணுற மாதிரி பக்காவாக வந்து ரீசைஸ் ஆகிடும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண போகிறீங்களா, இன்ஸ்டாகிராம்லையா இல்லை எது ஒன்றா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் இடத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேறு எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிளர்ராகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா இதே செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர்ஸ்னு வரையில் உங்களுக்கு எந்த கலர் பார்டர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒயிட் பண்ணியிருக்கேன். ஒயிட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு இமேஜ் வரும் பாருங்கள். இதில் வந்து டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத இமேஜ் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபில்டர் இந்த இமேஜில் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து உங்களோட இமேஜுக்கு இது மாதிரி ஃபில்டர் ஆப்ஷனும் போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஒரு ஃபோட்டோவில் பாதி சைஸ் வந்து பிளாக் ஆகும், பாதி சைஸ் வந்து கலர்ஃபுல்லாகவும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இது மாதிரி உங்களோட ஃபோட்டோவையும் கலராக மாற்றி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிக் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே மேலே டிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இனிமேல் உங்களோட வாட்ஸ்அப் டிபியை இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம எடிட் பண்ண வாட்ஸ்அப் டிபியை இப்போ வந்து செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் டன் அப்படின்றது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ கூட நீங்கள் ஈஸியாக வந்து இது மாதிரி எடிட் பண்ணி செம்மையாக உங்களோட வாட்ஸ்அப் டிபியை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இதை பார்க்கும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் எப்படி பண்ணுறதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.